வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாக என்னென்ன விளைவுகள், என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் நல்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு வருமானம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த வேலையை தேடி ஒரு கடின முயற்சியின் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. கடந்த ஒரு 4 மாதமாக அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையை ரெக்கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் அந்த 7.5 சனியின் மூலமாக எங்களுடைய லைஃபே திசை திரும்பி போயிடுச்சு, எங்கேயோ இருந்த நாங்க எங்கேயோ இருந்துட்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்களால ஒரு அந்த எவ்வளவு நாங்க சம்பாதிச்ச பணம் எல்லாமே ஜீரோவா ஆகி போச்சு, முதல்ல இருந்து நாங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் மருத்துவ செலவுகள் மூலமாக நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் குடும்பத்தை இழந்த நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்குது. கடந்த ஒரு 4 மாதமாக சில பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தவறாக போய் முடிகின்ற ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சூரியன் ஆட்சி பெறும் போது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆன்ம பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த சூரியன்றது பாத்தீங்கன்னா மன தெளிவை உண்டு பண்ணும். இந்த சந்திரனுடைய காரகத்துவம் பாத்தீங்கன்னா மன குழப்பத்தை உண்டு பண்ணும். இந்த சூரியன் அந்த மன தெளிவை உண்டு பண்ணும் போது உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த செயல்கள், நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே பாசிட்டிவாக முடிவதற்கு இந்த காலகட்டம், இந்த 30 நாட்கள் மிக அருமையான ஒரு நாட்களாக இருக்க போது. நீங்க எப்போதுமே ஒரு பக்தியுடனும் ஸ்ரத்தா பக்தியுடன் நீங்க அந்த தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த தெய்வ வழிபாட்டினுடைய ஒரு சான்றாக தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் அமைய போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரியன் பாக்கிய ஸ்தானாதிபதி. ஒரு முக்கியமான ஒரு ஜாதகத்துல நம்ம நவ கிரகங்கள்ல ஒரு முக்கியமான பாவகத்தை பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி. அந்த பாக்கியஸ்தானம் தான் ஒருவருக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அந்த இடத்துலயே ஏதாவது ஒரு கெட்ட கிரகங்களோ இல்ல பாவ கிரகங்களோ இல்ல வக்ர கிரகங்களோ ஏதோ தனித்து இருக்கும் போது அதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குமே ஒழிய, இந்த மாதிரியான ஒரு சாதகமான அமைப்புகள் கோச்சார நிலவரப்படி வரும்போது இது இன்னும் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. பாக்கியஸ்தானத்துல அந்த சூரியன் ஆட்சி பெறார். ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நீங்க அதாவது என்ன சொல்றது, உங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளும் இதுவரைக்கும் கை தவறி விட்டுருப்பீங்க. ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா ஆர்டர்ஸ் பக்கத்துல வர மாதிரி இருக்கும். நீங்களே இப்பதான் ஒரு 8 மாத காலமாக அந்த தொழில ஒரு நல்ல ஒரு இடத்துல கஸ்டமர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் செலக்ட் பண்ணி உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்க தேடி தேடி வரவழைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கை நழுவி போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் வந்திருக்கும். உங்ககிட்டதான் ரெகுலரா வாங்குறாங்க ஒரு 3 மாத காலமாக. திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காம்படிஷன் இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த வாடிக்கையாளர் போகும்போது அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கை நழுவி போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த காலத்துல. இப்போ உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்துல இடம்பெறக்கூடிய அந்த சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்களை
கண்டிப்பா கொடுக்க போறார். அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. தொழில்ல அபிவிருத்தி ஏற்பட போகுது. நிறைய ஒரு மாற்றங்களை கொண்டு வர போறீங்க. அப்படி அடுத்தடுத்து வேலை செய்யக்கூடிய அந்த சூரியன்றது பாத்தீங்கன்னா நிறைய பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். அந்த நவ கிரகங்கள்லயே தலைமை கிரகமே அந்த சூரியன் தான். அந்த கிரகமே உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதி. அந்த பாக்யஸ்தானாதிபதி அந்த கோச்சார நிலவரப்படி ஆட்சி பெற்று வரும்போது உங்களுக்கு மிக அருமையான ஒரு காலம். இந்த காலகட்டத்துல நீங்களே ஒரு விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. எங்கெல்லாம் நீங்க ஒரு மந்த நிலைமையோட செயல்பட்டீங்களோ, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 2-3 ப்ராஜெக்ட் வச்சிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட்ல எந்த ப்ராஜெக்ட ஃபர்ஸ்ட் எடுத்தா நமக்கு ஒரு ஓகே ஆகுன்ற ஒரு குழப்பத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக உங்களுடைய நேரத்தை நீங்க வீணடிச்சிருப்பீங்க. இதனால கையில இருக்கக்கூடிய பணத்தை இழந்திருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதனால கடன் பட்டிருப்பீங்க. இதனால நிறைய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. என்னடா இது, நம்ம ஒரு நல்ல ஒரு வரும்போதே இந்த மாதிரியான ஒரு குழப்பம் வந்து நம்மளை தொழில் செய்ய விடாம பண்ணுதே அப்படின்ற ஒரு இதுக்கு நீங்க குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இந்த சூரியன் ஆட்சி பெறும்போது பாத்தீங்கன்னா நீங்க துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு நேரம். எதுவா இருந்தாலும் வந்து பாத்துக்கலாம், நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கும், கிடைக்காம இருக்காது, கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகி அந்த கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து எந்த இடத்துல எந்த வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க வரப்போறீங்க. இதனால நிறைய முன்னேற்றங்கள், நிறைய மாற்றங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களை பார்த்து இந்த மாதத்துல இருந்தே நீ ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிற, நிறைய ஒரு சுறுசுறுப்பா வேலை செய்யற மாதிரி இருக்கு, உன்னுடைய தொழில்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி பேசினாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை ஒரு புகழ்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழில்ல நிறைய வருமானம் வரப்போகுது, லாபங்கள் வரப்போகுது. ஒரு தொழில் இருந்து இன்னொரு தொழில் செய்வதற்கு கூட வாய்ப்புகள் வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பவர்கள். ஏன்னா நீங்க உழைப்பதற்கு அஞ்சவே கிடையாது. உழைச்சாதான் வருமானம் வரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே நீங்க ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தீங்க. எங்கேயாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, அதன் மூலமாக நம்ம ஒரு கை பிடிச்சோம்னா நம்ம அப்படி கிடுகிடுன்னு ஏறிடுவோம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்தீங்க. இப்போ அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குடும்பத்துல கடந்த காலத்துல நிறைய மன உளைச்சல்கள், கடந்த காலத்தை நம்ம சொல்றதை விட இவர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 மாத காலமாக அந்த குடும்பத்துல நிறைய மன உளைச்சல்கள். இவர்களுடைய காதல் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோல்வியில முடியக்கூடிய ஒரு தருணமாக இருந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருப்பீங்க, திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாதத்திலேயே டைவர்ஸ்னு போகக்கூடிய அளவிற்கு அந்த மனப்பக்குவம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. எப்படி பாருங்க, உங்களுடைய கிரகங்கள் ஒவ்வொன்றும் உங்களை அப்படியே வச்சு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். அதுலயும் இந்த கோச்சாரப்படி சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் உங்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். சில பேர்ல எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி 10 வருட காலமாக நீங்க அந்த குடும்ப வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. போதுண்டா சாமி அப்படின்னு வெளியில சொல்லிட்டு வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய டிப்ரெஷன் வந்து அதிக அளவு வெளியில வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு 4 மாத காலகட்டம் இருக்கும். அந்த அளவுக்கு ரத்த கண்ணீர் விடாத குறைய உங்களுக்கு அது கூட தெரிஞ்சிருக்காது. நீங்க 7.5 சனியில மாட்டிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் இப்படி எல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களாலேயே ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. ஏன் கணவன், மனைவி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள், இந்த மாதிரியான குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்க ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. இப்பதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடிதான் உங்களுக்கு ஐயோ இவர்கள் கிட்ட நம்ம இத்தனை நாளா இப்படிதான் ஏமாந்துட்டு இருந்தோமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. எப்படி பாருங்க, உங்களுடைய காலங்கள் மாற மாற நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற கிரகங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நாளுக்கு நாள் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம கோச்சார கிரகங்களும் செய்யக்கூடிய வேலை. இந்த கோச்சார நிலவரப்படி நமக்கு உங்களுக்கு, அதாவது தனுசு ராசி
அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல அந்த சூரியன் பெயர்ச்சி ஆகும் போது உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல விளைவுகள், நல்ல வாழ்க்கை எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் விவாகரத்து ஆயிட்டீங்கன்னா தைரியமா நீங்க 2வது திருமணத்திற்கு இந்த காலகட்டத்துல ரெடி பண்ணிக்கலாம். 2வது திருமணம் செய்துக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு முதல் திருமணத்திலேயே ஈடுபாடு இல்லை, ஆனாலும் எனக்கு அவரோடு தான் வேலை செஞ்சு ஆகணும், வாழ்க்கையை நடத்தி ஆகணும், குழந்தைகள் இருக்காங்க அப்படி இருந்ததுன்னா நீங்க தாலிய கலட்டி வச்சுட்டு நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துங்க. இப்படி இருக்கும்போது இந்த தனுராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா தனுராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு மற்றவர்களுக்கு அட்வைஸ் செய்து தன்னுடைய வாழ்க்கையை கோட்டை விட்டதுதான் பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். இப்படி இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சூரியன் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வரும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல விளைவுகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அந்த பண வரவுகள், சில பேர்லாம் வட்டிக்கு கடன் விட்டுருப்பீங்க, அதாவது கடன் கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் நிலுவையில இருந்திருக்கும். யார் ஏதோ ஒரு காசு வந்தது, ஒரு சொத்தை வித்து நான் காசு வந்தது, அதை வச்சு நான் வட்டிக்கு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு பைனான்ஸ் மாதிரி நடத்திருப்பீங்க. அதெல்லாம் ஏமாற்றப்பட்டு உங்களுக்கு உண்டான காசு எதுவுமே வராம இருந்திருக்காது. இந்த மாதிரி எல்லாம் சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிற பணம் வரவுகள் வர வேண்டியது எல்லாமே வராம இருக்கிறது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம். நீங்க செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியா இருக்கும். குடும்பம் சம்பந்தமான உறவுகள்ல நிறைய மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள், சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு அனுபவங்கள், மேற்படிப்புல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடப்பதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இது நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும், உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஜாதகம் இல்லை, ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும், நியூமராலஜி படி உங்களுடைய பெயர்களை செக் பண்ணிக்கணும். நான் எனக்கு எப்படி இருக்கு, இந்த பேர் எனக்கு சூட் ஆகுமா, இல்ல நான் இதை மாத்திக்கணுமா, இது மாத்துறதுனால எனக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.